இன்னைக்கு எபிசோட்கான 4வது ப்ரோமோவை பார்க்கும்போது உண்மையிலேயே இன்னைக்கான ஷோ பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் சொல்லுங்க, திவாகர் அடிக்கும் போது கூட இவ்வளவு சந்தோஷமா இல்லைங்க. அதை விட சந்தோஷமா எங்க இருக்குன்னா, கனியக்காவை போட்டு தாக்குன்னு தாக்குறாரு பாத்தீங்களா, இதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, அக்காவை வீட்டுல அடிக்கிறதுக்கு ஆளே இல்லை. அன்புன்ற ஒரு குடும்பத்தை வந்து கட்டமைச்சிட்டாங்க, அந்த குடும்பத்தோட தலைவியாவும் மாறிட்டாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா தலைவியை தொட்டா ஒன்னே பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் கலையரங்குங்க அப்படின்ற மாதிரி 2 பேர் முன்னாடி வந்துருவானுங்க, சபரி எஃப்ஜேன்னு. ஸோ அந்த 2 பேரும் விஜய் சேதுபதி பேசும்போது எந்திரிச்சு விஜய் சேதுபதி எதிர்த்து, சார் எப்படி சார் சொல்லுவீங்க, எங்க அக்காவை பார்த்து எப்படி சார் பேசுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்பானுங்கன்னு பார்த்தேன். வாயை பொத்திட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா இன்னைக்கான சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கு ஒரு சம்பவம் இருக்கு. ஆக்சுவலா இப்பதான் அப்டேட் வந்தது. அதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கு ஒரு சம்பவம் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வியானாக்கு அப்ரிசியேஷன் இருக்கு. இன்னைக்கான எபிசோடு உண்மையிலே ஃபயரா இருக்க போது அப்படின்ற மாதிரி கிளியரா தெரியுது. நிறைய செக்மெண்டா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா இஷ்யூ அட்ரஸ் பண்ணிருக்காரு. இவ்வளோ நாளா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இஷ்யூ பத்தி பேசுங்க சார் சொல்லியிருந்தோம்ல. ஃபர்ஸ்ட் டைம் விஜய் சேதுபதி இன்னைக்கான எபிசோட்ல அதை ஃபாலோ பண்ணிருக்காரு அப்படின்றது கிளியரா தெரியுது. ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்குங்க. எப்பா இந்த மனுஷனுக்கு கொஞ்சமாவது பிக் பாஸ் டீம், விஜய் சேதுபதி சொல்றதை விட பிக் பாஸ் டீம் கொஞ்சமாவது திருந்தி பழைய கான்செப்ட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் 4வது ப்ரோமோல என்ன நடக்குது அப்படின்றது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதை பார்க்கறது முன்னாடி முக்கியமான விஷயம், சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா விஷயம் என்ன தெரியுமா, கனியக்காவை அடிப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கல. ஆனால் எப்படி சொல்றது, லைட்டாக எப்பவும் போல கேள்வி கேட்டு போயிடுவாங்க அப்படின்னு மாதிரி தான் நினைச்சேன். ஆனால் இந்த வாட்டி கனியக்காவை அடிக்கும் போது உள்ளுக்குள்ள என்னன்னு தெரியல, ஒரு உன்னதமான ஒரு ஃபீலிங், ஒரு பயங்கரமான ஒரு ஆனந்தம் அப்படின்னு வருது. அந்த ப்ரோமோ கமெண்ட்ஸ்லேயே போய் பார்க்கும்போது, ஐயா விஜய் சேதுபதி இன்னும் 2 கேள்வி சேர்த்து கேளுங்கயா, இதை விட ஆனந்தம் வேற என்னையா இருக்கு, விஜய் சேதுபதிக்கு இப்போதான் சிட்டிக்கு உயிர் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி உயிர் வந்திருக்கு. ஸோ இது ரொம்பவே நல்லா இருக்கு, விஜய் சேதுபதி இதை அப்படியே கீப் அப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கனியக்காவை வந்து விஜய் சேதுபதி கேள்வி கேட்கிறாருல, ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன். திவாகர் ரீல்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பிரவீன்ராஜ் போய் தடுத்தாரு. நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன், அவர் என்னதான் இருந்தாலும் போய் ரீல்ஸ் பண்ணும்போது போய் தள்ளி விட்டுற கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து பிரவீன்ராஜ் ஒரு காரணம் சொல்றாரு பாருங்க. அதாவது பிரவீன்ராஜ் இந்த கமுர்தீன் இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோட்ல பேச தெரியாது. எப்படி நம்ம பாயிண்ட் எடுத்து வைக்கணும், எந்த பாயிண்ட் வச்சா நம்ம அடி வாங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் பேச தெரியாது. சும்மா வீக்கெண்ட்ல வீக் டேஸ்ல ஏதாவது பண்ணிட்டு வீக்கெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பேச தெரியாம மாட்டின்னு முழிப்பாங்க. அவர் சொல்ற காரணத்தை பாத்தீங்களா, கிட்ஸ் பாக்குற ஷோ சார், அதனால தான் நாங்க வந்து அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்ற மாதிரி. அப்ப அரோரா உள்ள விட்டாங்களே, அன்னைக்கே நீ என்ன பண்ணிருக்கணும், தர்ணால உட்கார்ந்துருக்கணும். இது மாதிரி கிட்ஸ் பாக்குற ஷோ சார், எதுக்கு அரோரா உள்ள வரீங்க அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருக்கணும்ல, ஏன் உட்காரல, கிட்ஸ் பாக்குற ஷோ. அதனால பொது நலத்தோட பாத்தீங்கன்னா திவாகரோட பேர்வாடியை வந்து மறைச்சார் அவரு. எனக்கு அதை பார்க்கும்போது யாரா நீனு, ஒரு அதாவது வாண்டட் அடி வாங்குறதுக்குனே அளவெடுத்து செஞ்ச மாதிரி சொல்லுவாங்களே, அது மாதிரி விஜய் சேதுபதி கிட்ட அடி வாங்குறதுக்குனே இந்த பதில சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பிரவீன்ராஜ் பாத்தீங்கன்னா பயங்கரமா செஞ்சு விட்டுட்டாரு. ஆக்சுவலா கிட்ஸ் பாக்குற ஷோன்றது உனக்கு எஃப்ஜே பண்ணும்போது உனக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நியாயமான கேள்வி தான். நெக்ஸ்ட் கனி எழுப்புறாங்க. கனி உங்களுக்கு வந்து அதை இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாகரிகமாக இல்லை அப்படின்னு அநாகரிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னீங்கல்ல. ஸோ அது எஃப்ஜே பண்ணும்போது அநாகரிகமாக தெரியலையா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் கூடவே இருக்குது, அது விஜய் சேதுபதி மறந்துட்டாரு. நேற்று எபிசோடில் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே பண்ணியிருந்தாரு. ஸோ எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது திவாகராஜ் பரவாயில்ல சட்டை தான் போடல, இவர் சட்டையும் போடாமல் ஃபேண்ட்டும் போடாமல் பயப்படாதீங்க டவுல் கட்டிட்டு இருந்தாரு. ஸோ இதை மட்டும் கட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து வீட்டுக்குள்ளே உலாத்திட்டு இருந்தாரு. ஸோ இதெல்லாம் கனியக்கா பார்த்துட்டு ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி அப்பெல்லாம் பொங்கலை. இதை தான் கனியை வந்து பயாஸ்ட்டுன்னு சொல்கிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கனி ஏன் ப்ரோ திட்டுறீங்க, அவங்க என்ன ப்ரோ அவங்க பாட்னா அவங்க கேம் விளாட்றாங்க, அவங்க ஜென்யூனாக தானே ப்ரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்தே கிளியராக தெரியும், அவங்க ஜென்யூனாக இருக்காங்க. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா, அவங்க டீமில் யாராவது ஒரு தப்பு பண்ணும்போது அது தெரிய மாட்டுது. திவாகர் பண்ணுறது சட்டை போடாது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, அநாகரிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறது கூட ஓகேன்னு வச்சுக்கோங்க. அவங்க கூட இருக்கவங்க அதை பண்ணும்போது சொல்லணும்ல, எஃப்ஜே அப்படி இருக்கும்போது சொல்லணும்ல, ஏன் சொல்ல மாட்டீங்க, அரோரா அப்படி இருக்கும்போது சொல்லணும்ல, அதாவது எப்படி சொல்கிறது, எல்லாமே ஒரு இது தானே அப்படின்னும் போது எல்லாருக்கும் பொது தானே, அது எல்லாருக்கும் அந்த வாதத்தை வைக்கணும்ல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப நேரம் சட்டையை கழட்டிட்டுலாம் உட்கார போகிறதில்ல. ஆனால் சட்டையை கழட்டிட்டு உட்காரது நல்லா இல்லை தான், நான் ஒத்துக்கல, அது வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல வரல. ஆனால் எல்லாருக்கும் அது பொதுவாக இருக்கணும். அது வந்து திவாகர் எடுத்து வச்ச பாயிண்ட் கரெக்டு. அந்த பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கனியை போட்டு அடி அடிக்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தமாக இருக்குது, அன்பு கேங்க அடிஸ்டாரா ஒரு வழியா. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்பு கேங்க மனுஷன் அடிக்கவே இல்லை, அதுவும் தலைவியை தொடவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தலைவி மேலே கை வச்சிருக்காங்க. 5 வாட்டி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி, அதாவது 5 வாட்டி நாமினேஷனுக்கே வராமல் ஒருத்தவங்க உள்ள ஜம்முன்னு இருக்காங்க. அப்போனா பார்த்துக்கோங்க எப்பேற்பட்ட தலைவியா இருக்காங்க. அவங்க குடும்பம் எப்பேற்பட்ட எப்படி சொல்றது, அப்படியே ராணுவ கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கனியக்கா வந்து இன்னைக்கு கேள்வி கேட்டது நிறைய பேருக்கு ஆனந்தமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் விஷயம் என்னன்னா, திவாகர் வச்ச பாயிண்ட் கரெக்ட். இந்த மாதிரி சார் நான் வந்து சட்டை போடாமல் இருக்கேன், தீபாவளிக்கு இதே மாதிரி தான் இருந்தாங்க எல்லாம், அப்போல்லாம் பிரச்சனையாக தெரியல, இப்போ ஏன் சார் பிரச்சனையாக தெரியுது அப்படின்ற மாதிரி கேட்டார்ல, அது ஓகே வேலிடான பாயிண்ட் தான் வச்சுக்கோங்களேன். இங்கே பிரவீன்ராஜ் என்ன சொல்லியிருக்கணும், சார் அது ஒரு டாஸ்க், எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கணும், இவர் அடிக்கடி யூனிஃபார்ம் போடாமல் இருக்காரு. ஸோ என்னோட இது வேலை என்னன்னா எல்லாரும் யூனிஃபார்மில் இருக்காங்களாம் செக் பண்ணுறது. ஸோ அப்போ வந்து யூனிஃபார்ம் அவர் போடாமல் இருந்ததுனால நான் போய் கேட்க போனேன், சார் இது வந்து ஒரு வேலிடான பாயிண்ட், ஓகே அவர் யூனிஃபார்ம் போடாமல் இருக்காரு நான் போய் கேட்க போயிருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் அதை விட்டுட்டு கிட்ஸ் பார்க்குற ஷோ சார் அப்படின்ற மாதிரி சொன்னால் யாராக இருந்தாலும் ஊம குத்தா குத்த தான் செய்வாங்க.
அதே மாதிரி கனி அங்கே வந்து சமாதானம் பிரவீன் ராஜுக்கும் வாட்டர்மெலனுக்கும் சண்டை, அந்த சண்டையில் அக்கா வந்து சமாதானப்படுத்த வராங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா திவாகர் நீங்கள் சட்டை போடாமல் இருக்குது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதாவது இந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்டை போடாமல் இருக்குது எனக்கு அந்த அளவுக்கு இதுவாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது திவாகர் இந்த பாயிண்ட் வைக்கிறார்ல, அப்போ மற்றவங்க போட்டுருந்தாங்களே சார், மற்றவங்க போட்டுருந்தாக்கா அப்போல்லாம் நீங்கள் ஏங்க இது பண்ணுறீங்க, அதாவது எஃப்ஜே இது பண்ணும்போதும் சரி என்ன தேய்ச்சி எல்லாம் குளிக்கும் போதும் அப்போ உங்களுக்கு தப்பா தெரியல அப்படின்னு கேட்கும்போது கனிக்கு அதுக்கு பாயிண்ட் இல்லை. அவங்க என்ன சொல்லிட்டாங்க என்னோட கருத்து அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க. அதுதான் விஜய் சேதுபதி கேட்கிறாரு உங்களோட கருத்து, அதாவது எல்லாமே கருத்துன்னு சொல்றல, அது வந்து ஆப்போசிட்ல உனக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்கள்ட்ட மட்டும் தான் கருத்து வைப்பியா, உன் பக்கத்தில் இருக்க எஃப்ஜே கிட்ட கருத்து வைக்க மாட்டியா அப்படின்ற கேள்வி கேட்டு சம்மாடின்னு வச்சுக்கோங்களேன். நான் இதை கேள்வி கேட்கும் போதே அப்போ இது திவாகர் பேசினதை விட்டுருவாரோ அப்படின்னு நான் நினைச்சேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா திவாகர் பேசுறது வராரு. இதுக்கு திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா கனியும் பிரவீன் ராஜ் திட்டமோ சந்தோஷப்பட்டிருப்பாரு, எப்பா நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு. ஆனா நீ என்ன பண்ணிருக்கணும், வாயை பொத்தி இருந்திருக்குல்ல, தேவையில்லாம எதுக்கு வார்த்தை விட்டு. ஸோ அப்புறம் திவாகர்கிட்டையும் வராரு, இந்த மாதிரி திவாகர் நீங்க என்ன பேசுனீங்க அதுக்கு அப்படின்னும் போது இல்லை நீங்க எஃப்ஜே கட்டி பிடிக்கிறதுக்கு எனக்கு அநாகரிகமா படுது அப்படின்ற மாதிரி சொன்னேன். இதுதான் சார், இதுதான் உங்க தராதரமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாருல. இதை வந்து திருப்பி ஒரு 4-5 தடவை திவாகர் மண்டையில இறங்கணும். தராதாரம் உன்னோட தராதாரம் இதான், உன்னோட தகுதி இதான் அப்படின்ற மாதிரி சொல்லி அடிச்சாதான் எனக்கு தெரிஞ்சு திருப்பி அந்த வார்த்தையை சொல்லும் போது ஐயோ நம்மளை திருப்பி திட்டுவாங்களே, இதே வார்த்தையை சொல்லி தகுதி தராதாரத்தை சொல்லி திட்டுவாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி பண்றாருல இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃபயரா இருக்குங்க, நானே ஒத்துக்கிறேன். என்னதான் நம்ம விஜய் சேதுபதியை அவர் தப்பு பண்ணும்போது அடின்னு நம்ம எல்லாருமே அடிச்சாலும், ஆனா இந்த மாதிரி வந்து அவர் ஃபயரா ஷோ பண்ணும்போது நம்ம வந்து பாராட்டுறது தப்பு இல்லை. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 2 ப்ரோமோ எந்த அளவுக்கு கழுவி ஊற்றணுமோ அதுக்கடுத்து 2 ப்ரோமோ உண்மையிலே தரமா இருக்கு. அவருக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டுகள். இது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சார். தயவு செஞ்சு திருப்பி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது அம்பியா மாறிடாதீங்க, இதே மாதிரி அண்ணியனாவே வாங்க. ஒவ்வொரு வீக்கெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இஷ்யூ அட்ரஸ் பண்ணுங்க. நம்ம ரொம்ப நாள் சொல்றது அதான், விஜய் சேதுபதி சார் வாங்க இந்த வீக் டேஸ்ல என்னென்ன பிரச்சனை நடந்தோ அந்த பிரச்சனையை மட்டும் அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கோம். அவர் அண்ணன் என்ன பண்றாருன்னா பிரச்சனையை விட்டுட்டு ஒரு சிம்பிளா ஒரு டாஸ்க் ஒன்று வச்சுட்டு ஜூஸை குடிங்க, பாவக்காய் ஜூஸ் குடிங்க, நான் ஒரு அப்படியே அந்த ஒரு டாஸ்க்கை பத்தி 19 கேள்வி கேட்கறது, அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் எந்திரிப்பாங்களே அப்போ வந்து அவங்கள பத்தி என்ன இஷ்யூ நடந்தோ அது அப்படியே எப்படி சொல்றது ஒரு மேலாப்பில் தடவிட்டு போவாங்க, அந்த மாதிரி தடவிட்டு போயிருந்தாரு. இதனால தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 வாரமா நம்மளுக்கு கண்டென்ட்டும் வரல, வீக்கெண்ட் எபிசோட் ரொம்ப போரிங்கா இருந்தது. ஆனா இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட்ல அவர் இப்போ வந்திருக்க அப்டேட் படி நான் சொல்ற மாதிரி எஃப்ஜே அட்டாக் பண்ணிருக்காரு. எஃப்ஜே அட்டாக் பண்ண மேட்டர் என்னன்னு வரேன், ப்ரோமோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ வரதா பார்க்கலாம். எஃப்ஜே அட்டாக் பண்ணியிருக்காரு, வியானாக்கு அப்ரிசியேஷன் கிடச்சிருக்கு, திவாகருக்கு ரோஸ்ட் கிடச்சிருக்கு, கனி அண்ட் அன்புக்கு அங்கே வந்து லைட்டாக பொழந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோடில் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எவிக்ஷன் சொல்லுவாங்கல்ல, அது இன்னைக்கு தான், நாளைக்கு இல்லை. ஆக்சுவலாக நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரி வரதுனால எவிக்ஷனை இன்னைக்கே வச்சு சாப்டரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமாக ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் வருது. வெளியே போன ஒருத்தவங்க உள்ள வராங்கன்னு சொல்லியிருந்தால, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரே இல்லை வேற ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இன்னும் எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்னு தெரியல. ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்தவங்க தான், வெளியே போனவங்க தான் உள்ள வராங்க. உங்களோட கெஸ்ஸிங்ஸ் யாருன்றது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் அப்படி ஒரு ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் ஆதிரியோட இன்டர்வியூ ஒன்று பார்த்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது யாரு ரிவியூவர் ரியா வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க. அதில் ஆதிரை பேசத்தை பார்க்கும்போது நீ இன்னும் திருந்தல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. யாருமா நீனு இன்னும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே கிட்ட நீ தான் நெருங்கி பழகின, எஃப்ஜே உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காமலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ரியா. ஸோ அதுக்கு ஆதிரை ஒரு பதில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா 24/7 வந்து அதெல்லாம் கட் பண்ணியிருப்பாங்க. ஏங்க லைவ்ல நாங்கள் தான் பார்க்குறோமே எதுவுமே இல்லையங்க, அந்த மாதிரி எதுவும் நாங்கள் பார்க்கல அப்படின்னா, இல்லை அப்போ நீங்கள் வந்து தப்பாக காமிக்கிறீங்க, உங்களுக்கு தப்பாக காட்டிட்டாங்க, நான் வந்து அங்கே பழகும் போது அவனும் அந்த இன்ட்ரெஸ்ட்ல இருந்தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வெளியிலேருந்து ஒன்று கேட்குறோம்ல பார்த்துட்டு அது எதையுமே ஒத்துக்காம பிக் பாஸ் டீம் வந்து கட் பண்ணிட்டாங்க, சேனல் வந்து அது கட் பண்ணி எடிட் பண்ணி தூக்கிட்டாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே எடிட் பண்ணி தூக்கிடுவாங்கம்மா உனக்கு. அதாவது ஒன்றுமே நீ திருந்தலைன்னா உண்மையிலே சொல்கிறேன் ஆதிரியோட கேரக்டரை பார்த்தா உண்மையிலே பாவமாக இருக்குங்க. கடைசி வரைக்கும் அக்செப்டன்ஸே இல்லை. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்பு வந்து ஓகே தப்பாக போயிடுச்சு, ஓகே இதுக்கப்புறம் திருத்திக்கணும், ஆமாங்க நான் தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு தர்ஷிகா இருந்தாங்களா அவங்க எவ்வளோ பரவாயில்லைங்க, ஆமா நான் பழகினேன் ஏமாந்துட்டேன் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஜெனியூனாக ஒத்துக்கிட்டாங்களே. இங்கே ஆதிரை கேரக்டர் பார்க்கும்போது இந்த கேரக்டரில் இவ்வளோ சீக்கிரம் வெளியே விட்டுருக்கவே கூடாது, திருப்பி வீட்டுக்குள்ளே அமிச்சு திருப்பி ஒரு 10 நாள் வச்சு பொழந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது. அது இன்டர்வியூ பார்த்து இரிட்டேட் ஆயிடுச்சு. இந்த ப்ரோமோ வர கேப்பில் ஜக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ட்விட்டரில் அந்த இதை பார்த்துட்டு இன்டர்வியூ பார்த்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன், எப்பா இதுக்கு மேலே வேணாம், அப்புறம் தனி வீடியோ போட்டு ஆதிரி அடிக்கிற மாதிரி வந்துடும் அந்த மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சு. உண்மையிலே செம்ம இரிட்டேட்டிங். அது பார்த்தவங்க யாராக இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இனிவேஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அடுத்த ப்ரோமோ ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வருதான்னு பார்க்கலாம். பை பை.